வாருங்கள், இது பீப்பிள்ஸ் நியூஸ். குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை கடந்த 1.5 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. குறிப்பாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி தன்னுடைய முதலாவது காணொலியை தன்னுடைய முகநூல்ல வெளியிட்டதன் மூலமாக அந்த வைத்தியசாலையில் மிகப்பெரிய குளறுபடிகள், பிரச்சனைகள் மற்றும் நிறைய வைத்தியர்களும் தாதியர்களும் சிற்றூழியர்களும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் அதன் நிமித்தம் நிறைய நோயாளிகள் பாதிக்கப்படுவதாகவும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் வைத்தியர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். எனவே இந்த காணொலியை அனைவரும் நாங்கள் பார்த்திருப்போம். அதற்கு பிறகு உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாத்திரமில்லாமல் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் மாறியிருந்தார் வைத்தியர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். எனவே இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 1ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்த விடயத்தில் இன்று அவர் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு காணொலியானது குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சோஷியல் மீடியா யூசர்ஸ்களையும் குறிப்பாக அவருடைய பயனாளர்களையும் அதே நேரத்தில் சோஷியல் மீடியா பயன்படுத்துபவர்களையும் அவரை வைத்து காணொலி வெளியிட்டவர்களையும் தொடையில் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா 43 செகண்ட்கள் ஓடக்கூடிய அந்த காணொலி தன்னுடைய முகநூல் வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இனிவரும் காலங்களில் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாருமே என்னுடைய வீடியோ பயன்படுத்த வேண்டாம். அது ஒளியாக இருக்கலாம், ஒளியாக காணப்படும், அதாவது ஆடியோ வீடியோ என்று சொல்லப்படக்கூடிய எந்த காணொலியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய யூடியூப் தளத்தில் மாத்திரம்தான் நான் குறித்தான அந்த காணொலிகள் வெளியாகும். எனவே அப்படி நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்பதாக கூறியிருக்கிறது மட்டுமில்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட விஷயமானது இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக முன்னாள் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை வைத்து அதிலே பார்த்தோம்னா துவாரகா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய மகளை வைத்து பணம் உழைக்கக்கூடியவர்கள், அவரை வைத்து பேசு பொருளாக மாறிக்கக்கூடியவர்கள் ஒரு தரப்பு, துவாரகா இல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தரப்பு. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கின்றதாக அவர் விடுதலை புலிகளை பயன்படுத்தி உழைப்பதாக கூட 3 அணிகள் குறித்து பேசியிருக்கிறார். இந்த 3 அணிகளில் தான் யார் சார்ந்தவர், தான் எந்த பக்கம் இருந்து தன்னை இயக்குகிறார்கள் என்பது குறித்தான பல்வேறு விடயங்களை இனி ஒட்டுமொத்தமாக உடைத்து பேச போதாகவும் பல விடயங்களை இன்றைய தினம் வெளியிட்ட 2 காணொலிகளை கூறியிருக்கிறார். எனவே இனி ஒரு காலங்களில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் காணொலிகளை மற்ற யூடியூப்ஸ்களுக்கு இல்லைன்னா மற்ற இணையதளங்களுக்கோ இல்லைன்னா தொலைக்காட்சி வானொலிகளுக்கு வழங்குவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இது அனைத்துக்கும் மிக முக்கியமான காரணம், எனக்கு பணம் தேவை. எனவே என்னுடைய வீடியோஸை உலக மக்கள்கிட்ட நான் என்னுடைய தளம் மூலமாக கொண்டு போய் சேர்த்து வருகின்றேன். நீங்கள் ஒதுங்கி இருந்தார். எனவே நாங்கள் கூட அவருடைய காணொலியை பயன்படுத்துவதற்கு இந்த தருணத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய தளம் முடக்கப்படலாம். ஒவ்வொரு யூடியூப்ஸ்களுக்கும் இல்லை அவர்களுக்கென்று தங்களுடைய காணொலிகளை அவர்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய வகையில் அதற்கு உரிமம் கோரும் வகையில் காப்பிரைட்ஸ் காணப்படுகிறது. எனவே அதை மீறினால் அந்த யூடியூபர் மூலமாக எந்த ஒரு இணையதளத்தையும் எந்த ஒரு யூடியூபையும் தடுக்கலாம் என்பது கம்யூனிட்டி கைடாக காணப்படுகிறது, குறிப்பாக யூடியூப் தளத்தை பொறுத்தவரையில். எனவே இனி ஒரு காலங்களில் தயவுசெய்து யூடியூபர்ஸ்களை மிகவும் அவதானமாக கவனமாக இருங்கள். இனி ஒரு காலங்களில் வைத்தியர் ராமநாதா அவருடைய காணொலிகளை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இன்னும் இப்படியான வைரல் காணொலிகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது பீப்பிள்ஸ் நியூஸ்.